ஸோ அந்த கமெண்ட்ஸ்ல என்ன வந்துச்சுன்னா, எப்படி பேனிக் அட்டாக் வந்து நடக்க முடியாம இருக்கும். அப்புறம் வந்து பெயின் கில்லர்ஸ்லாம் வந்து குடுக்க ஆரம்பிச்சாங்க. லைக் பிக் பாஸ் வந்து டேப்லெட் சபரிகிட்ட இருந்து குடுக்க ஆரம்பிச்சாங்க. அது அந்த விஷயம் கொஞ்சம் ஆக்டிங்கா இருக்கு அப்படின்ற மாரி போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. இல்ல ஏன்னா இப்ப இவங்க 2 பேரும் வெளிய போயிட்டாங்கல்ல. அடுத்து வேற ம். என்ன பண்ண முடியும்? இதுதான் பண்ண முடியும் பிஆர் டீம் வச்சுட்டு. ம். அதாவது 100 நாள் திட்டம் மாரி பண்றாங்க பிஆர் டீம் வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப வெளிய போயிட்டாங்க. சரி நான் என்ன சொன்னேன், வந்தது பெயின் பேனிக் அட்டாக் தான் தவிர ஹார்ட் அட்டாக் கிடையாது. ஓகே. ஹார்ட் அட்டாக்கே நீ ஆஞ்சியோலாம் பண்ணிட்டா 1 மாசத்துல வெளிய வந்துடுறாங்க ஆக்சுவலா. ம். பேனிக் அட்டாக்க பத்தி என்னன்னா, பயத்துல வரது ஒரு பேனிக் அட்டாக் டோட்டலா. நீங்க டோட்டலா ஒரு பயத்துல இருக்கும்போது உங்கள வந்து ரன்னிங் ட்ரெயின்ல நீங்க ஸ்டெப் ஏற போறீங்க ரன்னிங்ல ஓடி. ம். ஸ்டெப் ஏறும்போது லைட்டா ஸ்லிப் ஆனீங்க. என்ன பண்ணுவீங்க? பயத்துல விழுற ஒரு விஷயம் இருக்குல்ல. ம். அதுதான் பேனிக் அட்டாக். அந்த பயத்துல நடந்த விஷயம். அது கொஞ்சம் ஃபோர்ஸா இவங்க 2 பேர் பண்ணும்போது, அது இன்னும் பயந்துட்டாங்க. அப்ப நடந்த விஷயம் தான். இத போய் டாக்டர்ஸ் படிச்சவங்க. அந்த ம். விஜய் டிவி டாக்டர்ஸ் கிடையாது. எண்டமோல் டாக்டர்ஸ் கிடையாது. ம். எனக்கு தெரிஞ்சு நல்ல டாக்டர்ஸ். டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து வந்து இந்த ட்ரிப்ஸ் ஏத்திருப்பாங்க. டீஹைட்ரேஷன் ஏதாவது பிரச்சனை இருந்தா, அதுக்கு பெயின் கில்லர்ஸ் குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஓகே ஆனா மட்டும் தான் வெளிய விட்டுருப்பாங்க. இதே பேனிக் அட்டாக் வந்து ஒரு மாரி பயத்திலயோ, ஒரு மாரி வந்து ரம்யாக்கு நடந்திருக்கு. ம். அன்னைக்கு டக்குனு ரம்யா அப்படியே விழுந்துட்டாங்க. ம். ஒண்ணுமே புரியல. ஸோ நான் நான் ஒரு மாரி போம்போது சபரி சொன்னேன். இல்ல நான் இது மாரி நடக்கும் ரம்யாக்கு. ஸோ அந்த வீட்ல ஒரு சில பேர் நடந்திருக்கு ஆக்சுவலா.